எஸ்ஐ போலீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான நம்ம சேனல்லேருந்து ஒரு தகவல். நீங்களே பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இது முழுக்க முழுக்க ஏழை மாணவர்களுக்கு. எல்லாரும் அரசு வேலைக்கு போகணுன்னு தான் நம்மளுடைய ஆசை. ஒரு 25லேருந்து 30 டெஸ்ட்டு வரையும் முடிவு பண்ணியிருக்கேன். அது 30 டெஸ்ட்டும் முக்கியமான டெஸ்ட்டு. அந்த 30 டெஸ்ட்லேருந்து தான் உங்களுக்கு கேள்வி, எல்லா கேள்வியும், எக்ஸாமுடைய கேள்வி எல்லாமே அடங்கியிருக்கும். தேடி தேடி எடுத்து கஷ்டப்பட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 30 டெஸ்ட்டையும் நீங்கள் பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்தணும். ஒன் டே விட்டு தான் ஒன் டே டெஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி நடந்துச்சுன்னா 2 நாள் விட்டு ஒரு டெஸ்ட்டு. உங்களுக்கு எல்லாமே முன்னாடி டைம் டேபிள் கொடுத்துருவேன். எந்தெந்த லெசன் படிக்கணும், எப்போ எக்ஸாம்னு 30 எக்ஸாமுடைய டைம் டேபிளையும் கொடுத்துருவேன். இந்த 30 எக்ஸாமே நீங்கள் படித்தாலே போதும், அழகாக எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். இன்றைக்கி டெஸ்ட்டு கொடுக்குறேன்னா அந்த டெஸ்ட்டோடைய ஆன்சர் உடனே ஈவினிங் அமுச்சு விட்ருவேன். இப்போ மார்னிங் போட்டேன்னா ஈவினிங் எல்லா டெஸ்ட்டும் அமுச்சு விட்ருவேன். எல்லா டெஸ்ட்டும் மார்னிங் தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டோடைய லிங்க்கு இந்த பிடிஎஃபோடைய லிங்க்கு, அந்த 30 டெஸ்ட்டோடைய லிங்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஏகப்பட்ட பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சேனலில் டெய்லி பிடிஎஃப் போடப்படும். ஆன்சர் சில நேரத்தில் யூடியூப்பில் நம்ம சேனலில் போட முடியும். இல்லைனா உங்களுக்கு ஆன்சரும் பிடிஎஃபாக நான் கொடுத்துருவேன். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 30 டெஸ்ட்டு, ஒவ்வொரு கேள்வியும் கஷ்டப்பட்டு தேடி எக்ஸாமில் கேட்குற மாதிரி எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சயின்ஸில் 30 நம்ம சிலபஸ் படி தான் இருக்கும். எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ சிலபஸ் படி தான் இருக்கும். நீங்கள் பிசி படிச்சுட்ருக்கோம் ஸ்டூடெண்ட் இந்த எஸ்ஏ எக்ஸாம் பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் சும்மா எழுதி பாருங்கள். தெரியாத கேள்வியை நீங்கள் நான் ஆன்சர் விட்டக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் படிச்சிருந்தாலே பிசி ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஈஸியாக மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் 140 கேள்வி இருக்கும். 140 கேள்வியில் நீங்கள் பிசி ஸ்டூடெண்ட் நீங்கள் 140க்கு 140னா அடிக்க தேவையில்லை. அதுக்கு நீங்கள் 100 அந்த மாதிரி அடித்தாலே நீங்கள் பிசி ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்காண்டி, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காண்டி. எல்லா சேனல்லையும் டெஸ்ட் பேட்ச் 1500 2000 அந்த மாதிரி எல்லா அகாடமியில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்காக முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் படித்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்ல கவர்மெண்ட் ஜாப் போனாலே போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, நம்ம எஸ்ஐக்கும் பிசிக்கும், அதை நான் இதோட ஜாயின் பண்ணிடவா இல்லைனா தனியாக கொடுக்கவான்னு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணிடுங்க. அதை ஜாயின் பண்ணிடவா இல்லை தனியாக கொடுக்கவான்னு. இந்த 30 டெஸ்ட்டையும் ஓஎம்ஆர்னு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ நம்ம ஒரிஜினல் டெஸ்ட்டில் நம்ம ஓஎம்ஆரில் தப்பு விட்றக்கூடாது. அதனால் ஓஎம்ஆர் எப்போயுமே டெஸ்ட் எழுதுனா ஓஎம்ஆர் ஜெராக்ஸ் எப்போயுமே எடுத்து வச்சுருங்க. ஓஎம்ஆர்லேயே எப்போயுமே டெஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் இருக்கும். இந்த 30 டெஸ்ட்டையும் நல்லபடியாக பயன்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஸ்ஐ டெஸ்ட் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் நம்ம சேர்ந்து வேலைக்கு போகணும். அதனால் ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க வர மாதிரி பாருங்கள். 30 டெஸ்ட்டையும் நல்லபடியாக எழுதுங்க, நல்லபடியாக படிங்க. சிலபஸ் உங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருவேன் டைம் டேபிள் படி, என்னென்னைக்கு எப்படி எக்ஸாமு. எல்லா எக்ஸாமும் மார்னிங் நான் சென்ட் பண்ணி விட்ருவேன் பிடிஎஃபாக நம்ம டெலிகிராம் சேனலில். அந்த டெலிகிராம் சேனலோடைய லிங்க் நான் கமெண்டில் கொடுத்துட்றேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. முழுக்க இது இந்த டெஸ்ட் பேட்ச் ஏழை எளிய மாணவர்களுக்கு தான். எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் தான் நம்மளுடைய கனவு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எஸ்ஏ போலீஸ் மாணவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட இந்த 30 டெஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.